ஹாய்! ஆர்யாக்கு பருந்தமடி எடுக்கிறதோட மினி விளாக் பார்க்கலாமா? பொங்கல் வைக்க தேவையான எல்லா பொருளையுமே முன்னாடி நாள் நைட்டே நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். காலைல 7 மணி போல் வீட்டில் இருந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். போகிற வழியில் விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கு மாலை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு டீ, சமோசா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக போயிட்டோம். போகிற வழியிலே ஆர்யா நல்லா தூங்கிட்டான். செஞ்சி ரோட்டில் யோகமுனீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்னு சொன்னதால் மாமியும் ஹஸ்பண்டும் மட்டும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்களாம் கார்லேயே தான் இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ஒரு ஜீவன் எங்கள் அண்ணன் கூட எவ்வளோ அழகாக தூங்கிட்டு வரான் பாருங்கள். நாங்களும் கொஞ்ச நேரத்துலேயே கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக ஆகிட்டதால் நாங்கள் காசு கொடுத்து தான் பார்க்கிங் பண்ணியிருந்தோம். ஆடி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே எங்களோட இன்னொரு அக்காவும் ரீச் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் என்னுடைய 2 அக்காவும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் பொங்கல் வைக்கிற கேப்பில் கபிலா அப்பாவும் போய் வண்டி படிச்சுட்டு வந்துட்டார். மாமி என்ன சொன்னாங்க, பொங்கல் வைக்கிறது நாங்கள் பார்த்துக்குறோம், போயிட்டு தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துடுங்க, அப்புறம் லேட் ஆகிடும், சாமி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் அரிசியை போட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்ட், எங்கள் அண்ணன், தம்பி எல்லோரும் சேர்ந்து மொட்டை அடிக்க தான் போயிருந்தோம். தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு டோக்கனும் ஒரு ஹாஃப் புது பிளேடும் கொடுத்துருந்தாங்க. தம்பி மொட்டை அடிக்கும் போது ஃபஸ்ட் டைம்னவே அவன் ரொம்ப அழுதுட்டான். பாதி மொட்டை அடிக்கிற வரையும் அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அழுகலாம், அவன் நார்மலாக தான் இருந்தான். மொட்டை அடித்ததுக்கப்புறம் அவனை ஃபோன் கேமராவில் வச்சு காமிச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம், இங்கே பாரு தலையில் இருந்த முடி இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டா பக்கத்தில் சுடு தண்ணி போடுற இடம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு தம்பிக்கு சுடு தண்ணி வாங்கி குளிக்க வச்சுட்டு அப்பா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டாச்சு. அதுக்குள்ளே அங்கே பொங்கலும் வச்சுட்டு மாவலுக்கு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு எங்கள் அக்கா எல்லாருக்கும் சேர்த்தா பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. 3 உருண்டையாக பிடிச்சி கொடுத்துட்டாங்க மாமி. நாங்களும் அதுக்கப்புறம் சாமி பார்க்க போகலான்னு போயிட்டோம். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததால் வெளியிலே வச்சு படைச்சிட்டு இந்த தடவை சாமி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துருச்சு மனசு. அதுக்கப்புறமேட்டா வெளியில் கடை தெருவெல்லாம் பார்த்துட்டு சும்மா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த புளி சாதத்தையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் செஞ்சு அம்பம்பட்டு இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு முட்டை மிட்டாய் வாங்கிட்டு போகலான்னு. எப்போ செஞ்சு வந்தாலும் வி நெவர் மிஸ் த முட்டை மிட்டாய். அதுவும் சையத் ஸ்வீட்ஸ்லேருந்து முட்டை மிட்டாய் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்பா ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கி கொடுத்தாரு, அதையும் குடிச்சிட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். மாமி பார்க்காதது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எங்கள் மாமனாரால் எங்கள் கூட வர முடியல. வீட்டில் மாடு இருக்குது இல்லையா, அதனால் அதை பார்த்துக்கிட்டு அவர் வீட்டிலே இருந்துட்டார். எப்போ நாங்கள்லாம் வெளியே போனாலும் வீட்டில் யாரையாவது ஒருத்தவங்களை விட்டுட்டு போகிற மாதிரியே இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.